ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு வந்து என்னன்னா, கோல்டு ஏறுதேன்னு வந்து மக்கள் வந்து கவலை கொள்ளக்கூடாது. தங்கம்ங்கிறது வந்து அரசாங்க தரப்புலேருந்து வந்து அத்தியாவசியமான பொருள் அல்ல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அந்த 3300 டன் தான் உற்பத்தி. ஆனா இந்த அரசாங்கம் போய் 500 டன், 1000 டன் வாங்குறாங்க. ஓகே. அப்ப சாதாரண மக்கள் வாங்குறதுக்கு ஷார்டேஜ் ஆகுது. ஷார்டேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? விலை ஏறும். அப்ப அந்த அந்த 65% நம்ம போட்டு பார்த்தோம்னா, மல்டிப்ளை பண்ணி நம்ம பார்த்தோம்னா, இந்தியன் மணியில போட்டா இந்தியன் மணில இப்ப சவரன் 22 கேரட் வந்து நமக்கு ரூ. 91,000. 96. ஆமா, இன்னைக்கு இன்னைக்கு 91,000. லெவல்ல. இது 1,50,000 ரூபாய்க்கு போகும். 1,50,50,000 சவரன். இது 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, கோல்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்டா, ஸ்டேபிளா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி. பட் சில்வர் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் அதிகமா இருக்கும். அப்படி சார் நீங்க சொல்றீங்க. ஆனா 2010 இருந்து 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டைம் தான் சார் கோல்டு விலை குறைஞ்சிருக்கு சார். ஷார்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா, கோல்டு விலை ஏறத்தான் வாய்ப்பு இருக்கிறது. ஏறிக்கொண்டிருக்கிறது ஷார்ட் டேர்ம்ல. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதியில் பிரகலா வெல்த் நிறுவனர் மற்றும் பொருளாதார நிறுவனர் சொக்கலிங்க பழனியப்பன் சந்திப்பு வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். கோல்டு இனி வாங்க முடியுமா? நல்லா இருக்கு. ராக்கெட் வேகத்துல பறந்துட்டு இருக்கு சார். குடிக்க முடியுமா? ஜனங்க ரொம்ப கவலை இருக்கிறாங்க சார். ஏன்னா கோல்டு தான் நம்மளுக்கு உடைய டேனி சேவிங்ஸ் எல்லாருமே. இந்தியா பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதுதான். ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு வந்து என்னன்னா, கோல்டு ஏறுதேன்னு வந்து மக்கள் வந்து கவலை கொள்ளக்கூடாது. ஏன்னா, தங்கம்ங்கிறது வந்து அரசாங்க தரப்புலேருந்து வந்து அத்தியாவசியமான பொருள் அல்ல. இப்ப சாப்பிடுற அரிசி விலை ஏறுது, கோதுமை விலை ஏறுது, காய்கறி விலை ஏறுதுன்னா, பழங்கள், காய்கறி எல்லாம் மக்கள் அன்றாட தேவை. தண்ணியினுடைய விலை ஏறுது அப்படின்னா, மக்கள் வந்து அதிகமா கவலைப்படணும். அரசாங்கம் கவலைப்படணும். அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கும். பட் ஆனா, தங்கம் அப்படிங்கிறது வந்து அத்தியாவசிய பொருட்கள் அடியில வரல. 2வது அரசாங்கம் கையிலயும் அது இல்ல. ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கமோடிட்டி. உலகளாவிய பொருளாதார சூழல்ல அரசாங்கங்கள் எங்கே இருக்கு? எப்படி இருக்கு? ஏறுதா? இறங்குதா? அமெரிக்காவுடைய பொசிஷன் என்ன இருக்குது? ஏதாவது நாடுகளுக்கு இன்னைக்கு தலைவரா இருக்கக்கூடிய உலகளாவிய நாடுகளுக்கு லீடா இருக்கக்கூடிய, தலையா இருக்கக்கூடிய அமெரிக்கா பிரச்சனை பண்ணுச்சுன்னா என்ன பண்றது? ஆல்ரெடி அமெரிக்க அரசாங்கம் பிரச்சனை பண்ணியிருக்கு. ரஷ்யா கேஸ்ல. ரஷ்யா $300 பில்லியன் வந்து அமெரிக்காவுல கடனா கொடுத்திருந்தாங்க. அந்த கடனை வந்து நான் திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிட்டு, அதில் வர்ற வட்டியை வச்சு அதை உக்ரைனுக்கு கொடுத்து, இப்போ உக்ரைனை வச்சு ரஷ்யாவை அடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நான் அமெரிக்காவில் போய் டாலரை நான் வச்சுக்கணுன்னா, இப்போ நீங்கள் நல்ல ஆளுன்னு நான் நம்புகிறேன். உங்கள்கிட்ட நான் பணத்தை கொடுத்து வைக்க ஆசைப்படுறேன். ஆமாம். ஏன்னா நீங்கள் நல்லவர். எப்போவுமே நியாயம் தவற மாட்டீங்க. சொன்னபடி வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்க. ஆனால் திடீர்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டு, நீங்கள் கொடுத்த கடன்லாம் நான் தர முடியாதுங்க, ஏன்னா நீங்கள் வந்து சண்டை போடுறீங்க, அதனால நான் கன்ஃபிஸ்கேட் பண்ணுறேன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை, நான் வேற ஆளே கொடுக்குறேன். ஸோ இதுதான் இதனுடைய மூல காரணம். தங்கத்தினுடைய விலையேற்றத்தினுடைய மூல காரணம் வந்து அமெரிக்கா வந்து தன்னுடைய ப்ராமிஸை வைக்காதது தான். ஸோ ரஷ்யாவை ஏமாத்துறதுனால இப்படி வந்ததுன்னு சொல்கிறீங்க. அதுதான் ஆரம்பம். அதுதான் ஆரம்பம். ஸோ அதை ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியா பார்த்துச்சு, ஐயோ நம்ம 600 பில்லியன், 700 பில்லியன் டாலர், 800 பில்லியன் டாலர் அமெரிக்காவே நம்பி போய் கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, டாலர்லேயே நம்மளுடைய சர்ப்ளஸை பூரா இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், சேவிங்ஸை மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, போஸ்ட் ஆஃபீஸில் வைங்க, பேங்க்கில் வைங்க, கோல்டில் வைங்க, நிலத்தில் போடுங்கன்னு சொல்லுவாங்க. மண்ணில் போடுங்க, இதெல்லாம் வீடு வாங்க, நிலம் வாங்க, அதெல்லாம் சொல்லுவோம். இந்தியா போன்ற அரசாங்கங்கள், சீன அரசாங்கம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய சர்ப்ளஸை வந்து அமெரிக்காவில் போய் டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அமெரிக்க அரசாங்கத்துக்கு கடனாக கொடுக்குறாங்க. இது எதுக்கு சார் எல்லா நாடும் அமெரிக்கா கொடுக்குறாங்க? அது அவன் நல்லா இருக்கணும்னு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாடும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா உலக அளவில் வந்து ரிசர்வ் கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அமெரிக்க டாலர் தான். ஸோ இப்போ உலகளாவிய வர்த்தகம் நடக்கிறது வந்து டாலரில் நடக்குது. ஆமாம். ஸோ அப்போ வந்து இப்போ நான் டாலரில் வச்சிருக்கலைன்னா, நாளைக்கு நான் இறக்குமதி பண்ணோம்னா என்னையால் இறக்குமதி போதிய அளவில் பண்ண முடியாது.
ஸோ இதுக்காக பயந்து அமெரிக்க ரிசர்வ் கரன்சியில் கொண்டே எல்லா நாடுகளும் முதலீடு செஞ்சு வச்சுருக்காங்க. பர்டிகுலராக சீனா ரொம்ப அதிகம். ஆமாம், அமெரிக்காவுக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறது அதுதான் கடன். $1000 பில்லியன், இந்தியா கிட்டத்தட்ட $700-800 பில்லியன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடும் அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கடன் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த கடன்லாம் அங்கே போய் நிறைய ஆகத்தான் மக்கள் அங்கே கொளிக்கிறாங்க. அங்கே 2 காரு 3 காரு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கடன்கார நாடு அமெரிக்கா, கடன்கார நாடு. நம்மளாம் எவ்வளோ பெட்ரு. ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த ரஷ்யாவுக்கு $300 பில்லியன் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரீச். சார் இது வாங்கிட்டு ஏமாத்துறான். ஃபர்ஸ்ட் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓ, எனி அமெரிக்கன் கவர்மெண்ட். இது வந்து ட்ரம்ப் வந்து செஞ்ச இதுவா சார்? நான் கொடுக்க மாட்டேன்ட்டு இல்லை, அதுக்கு முன்னாலே ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாலே சண்டை ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஆமாம் சார். ஸோ அப்பயே இது எடுத்து ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்லேருந்து தான் தங்கத்தினுடைய விலை உயர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மைண்ட்லேருந்து வரக்கூடிய ப்ரொடக்ஷன் உற்பத்தி செஞ்ச ரீசைக்கிளிங் கிடையாது. ரீசைக்கிள் பூமியிலேருந்து எடுத்து. ஆமாம், அது வந்து கிட்டத்தட்ட 3600 டன். வெகு நாட்களில் இதுதான் ஹையஸ்ட். இப்போதான் ஆவரேஜாக 3300 டன்னு. ஸோ இந்த 3300 டன் ஆவரேஜ் அது வந்து எதுக்கு போய்கிட்டு இருந்துச்சு? ஆர்னமெண்ட் கோல்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. ஓகே, தங்க நகைகளாக சேர்க்கறது, நகை, பிஸ்கட்டு, பாரு, இதெல்லாம் இது மாதிரி வச்சுக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3300 டன் தான் உற்பத்தி. ஆனால் இந்த அரசாங்கம் போய் 500 டன் 1000 டன் வாங்குறாங்க. ஓகே, அப்போ சாதாரண மக்கள் வாங்குறதுக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது. ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? விலை ஏறும். ஓ, இதனால தான் விலை ஏறுது. ஆமாம், 1 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. ETF அதெல்லாம் பேப்பர் கோல்டு அதெல்லாமே எல்லாம் சேர்த்து மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் மட்டும் சொல்றேன். அது கோல்டு மாத்திரம், கோல்டு இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் கோல்டு மட்டும் 1 லட்சம் கோடியை தாண்டிருச்சு. ஸோ இப்போ சாதாரண சும்மா இருந்தவங்க அப்புறம் ஐயோ இது ஏறுதே நம்மளும் போய் வாங்குவோம். ஷேர் மார்க்கெட் விட்டுட்டு இதில் இறங்கிட்டாங்க. எல்லாரும் ஏறுது. கோல்டு ETF பேப்பர் கோல்டுன்னு சொல்கிற அதில் இறங்கிட்டாங்க. ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது ஒரு கிறிஸ்டோஃபர் வுட்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஜெஃப்ரீஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் இருக்கார். அவர் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு. ஏன்னா இப்போ கரண்ட்டாக இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கையில் தங்கத்தினுடைய விலை அவுன்ஸு வந்து $4000 அப்ராக்சிமேட்டாக 4000 தாண்டிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் தாண்டி. ஸோ இந்த $4000 $6600 போகுங்கிறாரு. பீக் 6000. ஸோ அப்போ 65% ஏறு போகுது. இப்போ அந்த 65% நம்ம போட்டு பார்த்தோம்னா மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்தியன் மணியில் போட்டு மணியில் இப்போ சவரன் 22 கேரட் வந்து நமக்கு 91000 ரூபா. 96. ஆமாம், இன்னைக்கு 99000. இது 1.5 லட்சம் ரூபாய்க்கு போகும். 1,50,000 சவரன். ஒரு சவரன். அது எப்போ சார் போகும்? எப்போ போகணும்னு தெரியல. அவர் கொடுத்துருக்க அறிக்கையின்படி அது $6600 அங்கே கோல்டு போச்சுன்னா அதே இன்னைக்கு உள்ள எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு எல்லாம் வச்சு நம்ம கணக்கு பண்ணோம்னா நமக்கு வந்து சவரன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு போகணும். 1.5 லட்சம். ஸோ அப்போ 1.5 லட்சம் போகுது அப்படின்னா நிறைய பேருக்கு இது எட்டாக்கனியாக மாறிடும். சாதாரண மக்கள்லாம் இப்போ தாலி பொட்டு தாலி வைக்கணுமான்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆமாம், நிம்மதியாக மஞ்சத்தில் கட்டிட்டு போயிட வேண்டியதுதான் சார். இல்லை, எங்கள் கஸ்டமர் ஒருத்தர் சமயத்தில் சொன்னார், சார் இப்போ பிளாட்டை விற்று தங்கம் வாங்கி கொடுக்குறதா வச்சுருந்தேன் என் பொண்ணு கல்யாணத்துக்கு. ஆனால் இப்போ நான் சொல்லிட்டு இல்லைம்மா நான் தங்கம் வாங்கலை, பிளாட்டையே உன் பேருக்கு மாற்றி தந்துடுறேன், நீ பிளாட்டே வச்சுக்க அப்படின்ட்டாரு. இப்போ இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஜென்ரலாக இப்போ ஜுவல்லரிட்ட போகிறோம்னு வச்சுங்க. ஆமாம் சார். இந்தியாவில் வந்து வழக்கம் எப்படின்னா ஜுவல்லரிட்ட போனீங்கன்னா அவங்க சேதாரம் செய்கூலி 8%, 12%, 18%, 22% போடுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் 12%னா இப்போ அங்கே அவங்க சேதாரம் செய்கூலி ஆகிறது, அவங்க லேபர் ஆகிறது. இப்போ வெளிநாடுகளெலாம் நீங்கள் எந்த விதமான சேதாரம் செய்கூலி இல்லாமல் நிறைய ஆர்னமெண்ட் வாங்க முடியும். இப்போ சிங்கப்பூர் போனீங்கன்னா 22 கேரட் கோல்டு டிசைன் வேணால் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் வளையல் செயின் எல்லாம் வாங்கணும்னா அந்த மார்க்கெட் வேல்யூடு வாங்கிடலாம். அப்படியா? ஒரு பைசா நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஒரு பைசா சேதாரம் செய்கூலி இதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு லாபம் கிடைச்சி தான் பண்ணுறாங்க, தொழில் பண்ணுறாங்க. அவங்களும் லாபம் கிடைத்துத்தான் தொழில் செய்கிறார்கள் சிங்கப்பூரில். ஆமாம், ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா நினைச்ச வெரைட்டி கிடைக்காது. ஓகே, நிறைய வெரைட்டிஸ், எனக்கு இப்படி ஓல்டு ஜுவல்லரி கொடுங்க, நியூ ஜுவல்லரி மாடல் கொடுங்க, இதை கொடுங்க. அவன் வச்சிருக்க மாடல்ஸ் வச்சுருப்பான். அந்த ஐட்டங்களில் எடுத்திங்கன்னா சேதாரம் செய்கூலி இல்லை. இப்போ நிறைய பேர் வாங்குறவங்க அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் மார்க்கெட் ரேட்டில் வாங்குறேன், மார்க்கெட் ரேட்டில் விற்கிறேன், நான் போட்டுக்கத்தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு.
இந்தியாவில் அந்த ஆப்ஷன் இல்லை. நம்ம விதவிதமாக போடுவோம்ல. ஏது நீங்கள் பிஸ்கட் வாங்கணும்னாவே அதுக்கு சேதார செய்கூலி கொடுக்கணும். 2% 3% சார்ஜ் பண்ணுறாங்க கோல்டு பிஸ்கட் ஸோ வாங்க. இந்த சேதார செய்கூலி இந்தியாவில் தான் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா அதில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ அவங்க 8% போடுறாங்கன்னு வைங்க, 10% 15% நினச்ச ரேட்டு போடுறாங்க. இப்போ 15% அது எல்லாமே நம்மளை தான் ஏமாத்துறான். இப்போ இன்க்ரீஸ்டு ரேட்டில் 15%. ஓகே, லேபருக்கு அந்த லேபர் தான் அவங்களுக்கு. ஒரு ஆசாரி வேலை செய்கிறார் அப்படின்னா, கோல்டு ஸ்மித் வேலை செய்கிறார் அப்படின்னா, அவருக்கு என்ன மாதத்துக்கு 30,000 கொடுங்க, 50,000 கொடுங்க, லட்ச ரூபா கொடுங்க, எவ்வளோ வேணாலும் சம்பளம் கொடுங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ பெர்சன்டேஜ் பேசிஸில் சம்பளம் கூடுதா அப்படின்னா கேட்டிங்கன்னா கிடையாது. லாபம் பெருகணும், வாங்கணும் இல்லை சார். நீங்கள் சொல்கிற 1,50,000 போயிடும், 1,50,000 லட்சம் போயிடுன்றீங்க, வாங்கணும் இல்லை. அதே செய்கூலி சேதாரம் வச்சு எத்தனை நாளைக்கு தான் மக்கள்கிட்ட பட்டணாமல் போடுவானுங்க. அதுதான் எவ்வளோ இந்த அளவுக்கு. அப்போ வந்து லேபர் ரேட்டு சேமாக இருக்குது. ஆனால் இப்போ இங்கே நமக்கு ரேட்டு வந்து அவங்க போட்டு வாங்குறது பூரா பேஸ் பண்ணி, இப்போ நீங்கள் ஒரு சவரன் வாங்குறீங்கன்னு வைங்களே, ஒரு சவரனுக்கு இப்போ 15% அப்படின்னா கிட்டத்தட்ட 22,500 ரூபா. ஒரு காலத்தில் அதையே வந்து 5,000 8,000 கொடுத்தீங்க. 15% நான் வச்சேன்னா கூட இப்போ அதே நகைக்கு 22,000. ஸோ இப்போ டபுள் வார்மிங். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கோல்டு ரேட் ஏறுது, அதோட சேர்த்து செய்கூலி சேதாரம் ஏறுது ஜென்ரலாக. ஸோ இது நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது ரேட்டு கோல்டு ரேட்டு 1,50,000 லட்சம். அப்படின்னா நான் ஆர்னமெண்ட்டாக வாங்குறப்ப அது 1,80,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், 10% போடுறாங்க, 15% போடுறாங்க அப்படின்னா இது போய் ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி 3%. ஆமாம் சார், அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது 3% அது ஆகிடுது. ஸோ இப்போ வந்து அட்லீஸ்ட் ஜுவல்லரி ஷாப் ஓனர்ஸ் என்ன நினைக்கணும்னா, ஓகே நான் சேதாரம் செய்யக்கூடிய வந்து குறைச்சி கொண்டு வரவா, ஸோ தட் அட்லீஸ்ட் மக்கள் வாங்கலாம். என்னுடைய லாபத்தை நான் என் லாபத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க, குறைக்க கூட நான் சொல்ல, லாபத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா கூட போதும். லாபத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறேன், எனக்கு அதிக லாபம் வேண்டாம், ஸோ நான் செய்கூலி சேதாரங்களை குறைக்கிறோம்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று மார்க்கெட்டில் நடக்கணும், இல்லாட்டி கோல்டு. ஸோ இந்த இந்தியாவில் இருக்கிற ஜுவல்லரிஸ்லாம் இப்படி ஏமாற்றி கொள்ள வச்சு தான் ஓஹோன்னு பணக்காரன்லாம் இருக்கிறாங்க போல இருக்கு. ஏன்னா எந்த ஜுவல்லரி செய்கூலி சேதாரத்தை வச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் போனீங்கன்னா ஒரு சின்ன ஊரில் ஒரு 15 ஜென்ரல் ஷாப் இருக்காது, ஆனால் 45 நகைக்கடை இருக்கும். ஆமாம் சார், எந்த நீங்கள் தாலுக் ஹெட் குவார்ட்டர் எதுக்கு வேணாலும் போங்க, எப்பயுமே அவனுக்கு நஷ்டமே கிடையாது. 100 ஆமாம், அவங்க நஷ்டம் பெருசாக ஒன்றும் இல்லை. அது குட்டி போட்டுகிட்டே போகுது சார். ஒரு இது நிறைய குட்டி போட்டு எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக, அதர் ஸ்டேட் ஃபுல்லாக எல்லாமே ஆரம்பிச்சிடுறான். இதுதான் செய்கூலி சேதாரத்தை வச்சு தான் இப்படி ஏமாத்திட்டு இருக்கா. இப்போ அது பர்சன்டேஜ் பேசிஸில் போடையில் தான் இஷ்யூ ஆகுது. பட் எனிவே ஹேவிங் செட் தட், அது மார்ஜின் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட ஓகே. ஆமாம், இது ஹையர் மார்ஜினில் இருக்கிறத கண்டு ரொம்ப மக்கள் வந்து இப்போ 2 பக்கமும் டபுள் வேமி ஆகிடும். இது ஒரு பக்கம் அப்படின்னா அக்கா ஒரு பக்கம் ஏறுதுன்னா தங்கச்சி இன்னொரு பக்கம் ஏறுது. சில்வர் ரேட்டு அதுவும் கடன்னு எப்போவுமே யூஸ்வலாக கோல்டு ஃபஸ்ட்டு பிக்கப் ஆகும், அதை ஃபாலோ பண்ணி தான் சில்வர் வரும். இன்னைக்கு சில்வர் அக்காவை மிஞ்சிட்டாருங்க, மிஞ்சி மேலே போயிட்டு இருக்காங்க. மேலே தங்கச்சி மேலே போயிட்டு இருக்காங்க. அது பாட்டு 1,45 லட்சம், 1,60,000, 1,70,000. ஆமாம் சார், இந்த செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா 12% தான் கூடுச்சு கோல்டு. ஆனால் இது 27% கூடி இருக்கு சார். ஆமாம் டெஃபினட்டாக. ஏன்னா இதுக்கு காரணம் என்ன சார்? சில்வர் இது மெயினாக வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கு. ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஒன்று கோல்டு அண்ட் சில்வர் ஜென்ரலாக டுகெதராக ஏறும். சில்வருக்கு ஏறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ப்ரெஷியஸ் மெட்டலுங்கிற டிமாண்டு. என்னால் கோல்டை வாங்க முடியலை அப்படிங்கிற அட்லீஸ்ட் நான் சில்வரையாவது வாங்குறேன், அல்லது கோல்டு ரொம்ப ஏறிடுச்சு, அதுக்கு பதிலாக நான் இப்போ போய் இனிமேல் ஏற வேண்டியது சில்வர், அதை போய் வாங்குறோம்னு, இது ஒன்று. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப் லேட்டாக வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு, பர்டிகுலர்லி சோலார் க்ரீன் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் யூஸ், கோல்டுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் அவ்வளோ கிடையாது, சில்வருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸும் இருக்குது. 60% யூசஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மைதானே சார்? ஏன்னா உங்களுக்கு இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, செமிகண்டக்டர், அதில் கம்ப்யூட்டர்ஸு, சிப்ஸு, அது இதெல்லாம் போகிறதுக்கு சோலார் செல்ஸில் அதிகமாக அது. ஸோ ஃபோட்டோவோல்டிக் செல்ஸில் எல்லாம் வந்து சில்வர் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, கொஞ்சம் நல்லா ஃபைனாக நல்லா கண்டக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து இப்போ அது லேட்டஸ்ட்டாக நியூஸ்லாம் அதை படிச்சிருந்தேன், சைனாவிலலாம் பெரிய கவர்மெண்ட் சப்சிடி மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு.
ஸோ இப்போ இந்தியாவிலேயும் உங்களுக்கு சோலார் ஃபோட்டோவோல்டிக்லாம் சப்சிடிலாம் இருக்குது. ஆமாம். பட் இதெல்லாமே வந்து இன் அடிஷன் டு ப்ரெஷியஸ் மெட்டல்ங்கிறத தவிர்த்து ஸோ இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் சில்வருக்கு வந்து ஆட் ஆகிக்கும் ஜென்ரலாக. அதான் இப்போ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்லேயே கிட்டத்தட்ட ப்ரைஸ் டபுள் ஆகிடுச்சு. ஆமாம் சார், டபுள். அதுதான் கோல்டு விட இது சில்வர் அதிகமாக ரேட் ஏறிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஆனால் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, கோல்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஸ்டேபிளாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. பட் சில்வர் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ரேஷியோ இறங்குறது ஏறது அதிகமாக இருக்கும். ஆனால் தங்கம் பெருசாக டவுன் ஆகாது. இந்தியாவில் தங்கம் பர்டிகுலராக பெருசாக டவுன் ஆகாது. பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பீக்கெல்லாம் கிட்டத்தட்ட $2000 அவுன்ஸுக்கு போச்சு. பர் அவுன்ஸ் வந்து டாலரில் பேசுகிறேன், பட் பர்சன்டேஜ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் குறைஞ்சிருக்கு. 2012 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $2000 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் குறைஞ்சது கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிச்சு. ஸோ 50% சார் $2000லேருந்து $950 $1000 வந்துச்சு இன்டர்நேஷ்னல். ஓகே. இந்தியாவில் அந்த பாதிப்பு தெரியலை. ஏன்னா நம்மளுடைய ரூபாய் வந்து டாலருக்கு நிகராக வீழ்ச்சி அடைந்தது. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2012-13லேருந்து 18 வரைக்கும் பெருசாக ஏறாத மாதிரி நமக்கு. ஆமாம் சார், ஆமாம். 2012லேருந்து 2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே 31,000 தான் இருந்தது சவரன். ஆமாம் சார். சவரன். ஸோ இப்போ அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலாக விலை அடி. ஆனால் இங்கே வந்து நமக்கு ரூபாய் டாலருக்கு நிகராக ரூபாயின் மதிப்பு அடி 30-35லேருந்து $50 $55 போயிடுச்சு. அப்போ வந்து அது வந்து நம்மளை குஷன் பண்ணிட்டு கோல்டு இறங்காத மாதிரியே நமக்கு காமிச்சிருச்சு. ஸோ அதனால தான் மக்கள் ஸ்டில் நினைக்கிறாங்க கோல்டு இறங்கவே இறங்காதுன்னு. பட் இன்னைக்கு வந்து நமக்கு கரன்சி ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குது, இந்தியன் கரன்சி. ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் விழுந்துச்சுன்னா, ஃபார் வாட் எவர் ரீசன் விழுந்துச்சுன்னா டெஃபினட்டாக அதனுடைய இம்பேக்ட் இந்தியாவிலையும் நேரடியாக தெரியும் மக்களுக்கு. அப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் 2010லேருந்து 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டைம் தான் சார் கோல்டு விலை குறைஞ்சிருக்கு சார். அதுக்கு முன்னால் 20-30 வருஷம் பாருங்கள், கோல்டு எங்கேயுமே போயிருக்காது. அப்படியே தூங்கிட்டு இருந்தது. $300லேருந்து $800 அதே தூங்கிட்டு இருந்தது, அதே ரேட்டில் தான் தூங்கிட்டு இருந்தது 30 வருஷத்துக்கு. பட் இன்னைக்கு உலக சூழ்நிலை வேற, அதை நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்னென்னா உலகத்தில் வந்து ஒரு ரிசர்வ் கரன்சி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரிசர்வ் கரன்சி வந்து இப்போ டாலராக இருந்தது டீடாலரைசேஷன் சொல்கிறோம், குலைக்கப்படுது அல்லது கலைக்கப்படுது விச்சோர்வே. இப்போ இந்தியாவெலாம் ரஷ்யாவோட நான் ருப்பிலே ட்ரேட் பண்ணிக்கிறோம்னு போயிட்டாங்க சில நாடுகளோட. ஆமாம், ஈரான் கூட நம்ம அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். இல்லை. ஸோ இப்போ அதுக்கும் ட்ரம்ப் கத்துறாரு, ஏய் டாலர் தான் நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணணும், என்னுடைய இதை நீங்கள் யாரும் அவங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா, சைனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், இதுக்கு பிரிக்ஸ் கண்ட்ரின்ட்டு நம்மளுக்குன்ட்டு ஒரு கரன்சி கொண்டு வரலாம், அதுக்கு தடை போட்டார் சார். அது வந்தா டாலர் அடி வாங்குன்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இந்த கண்ட்ரிஸ் சேர்ந்தா வேர்ல்டுல ஏறக்குறைய ஒரு 40% ஆக்குபைட் பண்றாங்க சார். கரெக்ட். மக்கள் தொகை இன்னும் கூடவே இருக்கும். மக்கள் தொகை இன்னும் கூடவே இருக்கும், அதிகமா இருக்கு. அதனால இனி டாலர் போயிடும், அதனால அதுக்கும் செக் வச்சாரு. இல்ல அவர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, பயமுறுத்திக்கிட்டே இருப்பாரு. பட் அல்டிமேட்டாக இன்னைக்கு நடக்க போகிறதுனா யூனிபோலார் வேர்ல்டு. அதுக்கு முன்னால் பைபோலார் வேர்ல்டாக இருந்துச்சு. பைபோலார்னா 2 துருவங்கள். ஆமாம், ரஷ்யா அமெரிக்கா. அதுக்கப்புறம் யூனிபோலார் அமெரிக்கா சிங்கிள் மாத்திரம் இருந்தது, ரஷ்யா போனதுனால. இப்போ இனிமே இருக்கிறது வந்து மல்டிபோலார் வேர்ல்டு. ஒரு பக்கம் இந்தியா, ஒரு பக்கம் சீனா, ஒரு பக்கம் ரஷ்யா, ஒரு பக்கம் யூரோப்பியன் யூனியன், இன்னொரு பக்கம் அமெரிக்கா. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க பாதையை அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மல்டிபோலார் வேர்ல்டில் இப்போ யாரும் இனிமேல் டாலரை மட்டுமே நம்பி இருக்க மாட்டாங்க. அப்போனா டாலரு கரன்சி வந்து அதுக்கு எகெயின்ஸ்டாக நீ உருவாகணும். பட் யார் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நல்லா டெஃபினட்டாக வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னாலும் டாலரில் பண்ணக்கூடிய ட்ரேடினுடைய பெர்சன்டேஜ் குறையும். இப்போ 100% அந்த கண்ட்ரி அக்ரிமெண்ட் போட்டுட்டு நான் உன் ரூபியில் நான் இது பண்ணி உன் காஸ்ட்ல நான் இது பண்ணி இப்படி போயிடும். இன்னைக்கு தான் எல்லாம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு, டிரான்சாக்ஷன் சுலபம். அதனால கோல்டு உடைய ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஹேப்பன் ஆகையில் அந்த டயத்தில் வந்து எப்போ நடக்குதுன்னு தெரியாது. அந்த டயத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கங்கள் வந்து தங்கம் வாங்குறத குறைப்பாங்க. எல்லா மத்திய அரசாங்களும்
எல்லா கண்ட்ரி உடைய இதுவும் எல்லாம் ரிசர்வ் பேங்க் எல்லாம் குறைச்சாங்கன்னா டிமாண்டு குறையும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை சில கண்ட்ரி விற்கவும் ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னால் தங்க வீழ்ச்சி அடையில பார்த்தீங்கன்னா மேஜர் கவர்மெண்ட் செல்லிங்னால தான் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. பர்டிகுலராக சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்லாம் எல்லா கோல்டையும் விற்றாங்க அந்த டயத்துல எல்லாம். ஸோ எப்போ கவர்மெண்ட் செல்லிங்க்கு வருதோ அப்போ வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப நாள் ஏறாமல் கூட இருக்கும். ஸோ இப்போ டைனமிக் மக்களை பொறுத்த வரைக்கும் சார், நீங்கள் 1000 பேசுகிறீங்க, எனக்கு ஏறுமா ஏறாதா அப்படின்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க ஓவராலாக. ஆமாம் சார். ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு விலை ஏறத்தான் வாய்ப்பு இருக்குது, ஏறிக்கொண்டு இருக்கிறது ஷார்ட் டேர்மில். பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வீழ்ச்சி அடையணும். அது எப்போ வீழ்ச்சி அடையும்னு அது பெரிய லெவலில் வீழ்ச்சி அடைஞ்சது இது வரைக்கும் சரி தெரியலன்றாங்களா சார்? அதாவது டாலரில் அடிபட்டிருக்கு. இப்போ சமீபத்திலேயே 10 வருஷத்துக்கு முன்னாலேயே டாலரில் வந்து 50% வரைக்கும் விழுந்திருக்கு. அப்போ வந்து நம்ம ஆனால் அப்போ கோல்டு ரேட்டு பெரிய லெவலில் அடி வாங்கல இல்லையா சார்? வாங்கிச்சுங்கிறே அப்படிங்களா சார்? அதான் சொல்கிறேன். அதாவது $2000 பர் அவுன்ஸு 950 ஆனால் இந்தியாவில் தெரியலன்றீங்க. இந்தியாவில் தெரியல. என்ன டாலருக்கு எதிராக அந்த ரூபாய் மதிப்பு குறைஞ்சி போச்சு. பணவீக்கம் இது குறைஞ்சதுனால தான் இன்டர்நேஷனலாக கோல்டும் ஒரு கமோடிட்டி தான். ஆமாம். இன்னைக்கு ஏறுதுங்கவும் எல்லாரும் வாங்குவாங்க, இறங்க ஆரம்பிக்குதுன்னா எல்லாரும் விற்க ஆரம்பிப்பாங்க. யார் ரீட்டைல் போய் விற்க மாட்டாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸு நம்ம ரிசர்வ் பேங்க்ஸு அல்லது தனிநபர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறாங்க இல்லையா, இடிஎஃப் ஃபண்டு, இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக விற்காங்க. லாபம் குறையுதுப்பா, அதை எடுத்துகிட்டு இனிமேல் ஈக்குட்டி நல்லாயிருக்கு ஈக்குட்டியில் போடு, இல்லை பாண்டு நல்லாயிருக்கு பாண்டில் போடு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அசால்ட்டாக விற்றுருவாங்க அவங்க. அப்போ விற்கையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிமாண்ட் குறையும். பட்டு சத்தியமாக அந்த டேட் எப்போங்கிறது எனக்கும் தெரியாது. சரி, எப்போ குறையுதுன்னு தெரியாது. அதனால் இப்போ மக்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு வேவ் நான் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நம்மளால் சொல்ல முடியும். சார் ஏறிக்கிட்டே இருக்கு, நான் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் எப்படி. ஆனால் நீங்கள் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற, அதாவது ஒரு சவரம் நகையாக வாங்கும்போது 1,80,000 கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. 1.5 வரைக்கும். அதை நீ சேதாரம் செய்யக்கூடாது, அதெல்லாம் சேர்த்துதான். அதை சேர்க்காம 1.5 லட்சம். ஆமா, அது சேர்க்காம 1 லட்சம்ன்றீங்க அப்படின்னு ஜெஃப்ரீஸ் நிறுவனம் இருந்த கிறிஸ்டோபர் வுட்னு போர்ட்ஃபோலியோ மேனேஜரு அவர் வந்து ஒரு கணக்கு வச்சு என்னன்னா, அமெரிக்காவில் வந்து லாஸ்ட் டைம் பீக்கு $800 போச்சு. லாஸ்ட் டைம் பீக் $800 போகையில் அந்த சமயத்தில் வந்து அதை கால்குலேட் பண்ணோம்னா 10% ஆஃப் டிஸ்போசபிள் இன்கம் ஆஃப் அமெரிக்கன்ஸ் பர் கேபிட்டா டிஸ்போசபிள் இன்கம். ஸோ இப்போ அதே பர் கேபிட்டா டிஸ்போசபிள் இன்கம்மை வச்சு நான் சொல்லணும்னா $66,000. ஆமாம் சார். அதில் 10% எடுத்துக்கணும்னா $6,200 சொல்லி அவர் ஒரு கணக்கு சொல்கிறாருன்னு வச்சுங்க. ஒரு கணக்கு சொல்கிறாரு. அது பழிக்குமா சார்? உண்மையில் பயமா இருக்கு. ஜனங்க பயப்படுவாங்க. ஏன்னா 50,000 இருக்கையில ₹1,00,000 போகுமான்னாங்க. ஆமா, இல்லை சார், செப்டம்பர்ல 80,000 இருந்தது, இப்போ அக்டோபர்ல பார்த்தா 91,000 இருந்துச்சு சார். இந்த ஏரையில் வித்தின் 1 இயர் 1 மந்த்ல 10,000 கூடி இருக்கு சார். இப்போ இந்த விலை ஏற்றம் காணையில் எல்லாரும் நிறைய பேர் உள்ளே வந்து விடுவாங்க. உள்ளே வந்து விடுகையில் ஸ்பைக் வந்து சடனாக இருக்கும். அதுக்கு ஆனால் கரெக்ஷன் இருக்குது, அப்பப்போ கரெக்ஷன் கிடைக்கும். இடையில இந்த இப்படியே விலை ஏறிக்கொண்டே இருக்கையிலையும் கரெக்ஷன் கிடைக்கும், விலை விழுகும். எல்லா மக்கள் அந்த சமயங்களில் எல்லாத்துக்கும் அமெரிக்கா தான் காரணம். மேஜர் ஃபேக்ட் அமெரிக்கா. அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது, அதனாலையும் கோல்ட போய் வாங்குறாங்க. ஆமா, ஃபெடரல் பேங்க் இன்னும் 2 மாசத்துல இன்னும் 2 வாட்டி குறைக்கிறான்றாங்களே. ட்ரேடு வாரு எல்லாரோடையும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, டாலரைசேஷன். ஸோ இது பல நிகழ்ச்சிகள். இது போக ரஷ்யா உக்ரைன் இருக்குது, அந்த வாரு. ஆனால் இஸ்ரேல் காசாவார் நிற்க போகிறது, அது அதனால குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? அது இப்போ உள்ள சூழ்நிலையில் அதனால பெருசாக குறைய வாய்ப்பில்லை. கொஞ்சம் வேணா இருக்குமே தவிர மெயினாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குறது. இப்போ டாலர் வீழ்ச்சினால தான் இவ்வளவு காரணம், டாலர்னுடைய ஹெகிமோனினாலன்னு சொல்லலாம். ஆமாம், இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கா தான். ட்ரம்ப் மேஜராக வந்து ஏன்னா அப்போ அமெரிக்கா ரஷ்யாவுக்கு இந்த பணத்தை கொடுக்குறத ஏமாத்துறதுனால தான் ஏமாற்றமோ அல்லது கான்ட்ராக்டை பிரீச் பண்ணதுன்னு சொல்லலாம். ஆமாம் சார், விதி கான்ட்ராக்டை ரொம்ப ஏமாத்தி இருக்கிறாங்க, தலையில முழக்கா அரைச்சிருக்காங்க சார், பிரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் அங்கேருந்து தான் இந்த தங்கத்தினுடைய விலை கண்டிக்கு முழக்கா அரைக்கிறாங்களே, நம்மளையும் அரைச்சிட்டு போயிடுவாங்க, பயமா இருக்கு. அப்போ நம்ம இவ்வளவு தூரம் கொண்டு சேர்த்து வச்சிருக்கோமே, இவ்வளவு வேஸ்ட்டாக போயிருமேன்னு மக்கள் யோசிக்கலாம். சைனாவும் அதிகமாக கொடுத்துருக்காங்க, நம்மளும் அதிகமாக கொடுத்து. சைனாவும் இப்போ குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியாவும் கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்பேரிட்டிவ்லி. ஒரு வாட்டி ட்ரம்ப் இன்னும் 3 வருஷத்துக்கு அதுக்குள்ள அங்க மக்கள் போராட்டம் பண்ணி நீ பதவியிலேருந்து விலங்கன்ட்டு அப்போ கோல்டு விழுக சான்ஸ் இருக்கு.
சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இருக்கு. இப்போ ஏன்னா ஏன்னா இன்னொரு புது அரசாங்கம் டெமோக்ராட் கவர்மெண்ட் அங்கே வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன், அவங்க திருப்பி எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணி நார்மலைஸ் பண்ணி உலக அளவில் ஒரு ஸ்மூகமாக நம்ம கொண்டு போகணுங்கிற மாதிரி நினைச்சாங்கன்னா அது நடக்குது வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம். இப்போ ஃபைனான்ஸ் பில்லை பாஸ் பண்ண முடியல, அங்கே இருக்க அரசாங்க ஊழியர்கள் வேலை இல்லாமல் போகுது, எல்லாமே நடக்குது இல்லை? ஷட் டவுன், கவர்மெண்ட் ஷட் டவுன். நேபாளில் பாருங்க, சின்ன நாடு, ஒரே நாளில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆமாம் சார். மக்கள் கிளர்ச்சி ஆச்சுன்னா அப்புறம் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது சார். இப்போ ஆன்லைனில் இப்போ கோல்டு வாங்குறது சரிதானா? என்னையே கேட்டிங்கன்னா, மக்கள் கோல்டு வாங்கணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் மட்டும் வாங்குங்க. கோல்டு வாங்கணும்னா பேப்பர் கோல்டு அது வந்து பெஸ்ட்டு, நல்லா ஒழுங்காக வரையறுக்கப்பட்டது. இதுக்கப்புறம் தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டிய நினைச்சா ஆபரணம் இல்லாமல் நகையால் வாங்க பேப்பர் கோல்டு கோல்டை வாங்கணும்னா மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்ட் ரூட்டு. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் செபி கண்ட்ரோலில் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராப்பராக நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. போட்ட பணம் உறுதியாக கிடச்சிரும் எல்லாம். இப்போ நான் போய் 1 கிராம் வாங்குறேன், 1/2 கிராம் வாங்குறேன், ஆன்லைனில் வாங்கினேன், அது 3 வருஷம் அந்த கம்பெனி வச்சுருக்குமா, அதுக்கப்புறம் நான் அதுக்கு வாடகை கட்டணுமா வச்சுருக்கிறதுக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம். அது அந்த கம்பெனி ஆன்லைனில் வாங்க வேணான்றீங்க. ஜென்ரலாக ஆன்லைனில் வாங்கினா மியூச்சுவல் ஃபண்டில் ஆன்லைனில் வாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஆமாம், அது ஒன்று. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1,80,000க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஆனால் எப்போ குறையுதுன்னு உறுதியாக சொல்ல மாட்டேன்றீங்களா சார்? நீங்களே ஒரு பொருளாதார நிறுவனம், உங்களுக்கே தெரியல. இல்லை, எங்களுக்கு என்ன சார் தெரியும்? ஏன்னா இது வந்து ஒரு நபரால் நிர்ணயிக்கப்படுகிறது இல்லை. பல அரசாங்கங்கள், பல்லாயிரக்கணக்கான ஒரு நபர். அமெரிக்கானால சார் இவ்வளவு அடி வாங்குறோம். அந்த ட்ரம்ப்ன்ற ஒரு மனிதன் வந்ததுனால இவ்வளவு நடந்தது. ஜென்ரலாக இதுக்கு முன்னாலேயே அந்த கான்ட்ராக்டை கொஞ்சம் ப்ரீச் பண்ணாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டு. ஸோ ஏன்னா இப்போ அவர் பழைய பிரசிடென்ட் இருக்கையிலே தான் இந்த உக்ரைன் ஹெல்ப் ஆரம்பிச்சது. அந்த $300 பில்லியன் கன்ஃபிஸ்கேட் பண்ணி எல்லாம் பண்ணது. இவர் அடாவடி பேர் வழி. அதுக்கப்புறம் இவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதை இது பண்ணி விட்டார். ட்ரேட் வார் அது இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டார். போது அதோடு இருந்துச்சு. இப்போ ட்ரேட் வாரெலாம் ஆரம்பிச்சு விட்டார். ஸோ அதனால் இப்போ மத்திய அரசாங்கங்கள் வாங்குறத குறைச்சா டெஃபினட்டாக கோல்டு விலை குறையும். அவங்க விற்றாலும் குறையும். மத்திய அரசு டெஃபினட்டாக விற்றாலும் இன்னொரு ஆல்டர்னேட் ரிசர்வ் கரன்சியோ அல்ல 2-3 ரிசர்வ் கரன்சியோ கொஞ்சம் பெருசாக டாலருக்கு நிகராக வந்தாலும் குறையும். இதெல்லாம் குறையிறதுக்கான காரணிகள். ஆமாம். ஆனால் அந்த காரணிகள் எப்போ உருவாகும், உடனே எப்போ நடக்குன்னு தெரியல. உடனே ஆகாது. இட் டேக்ஸ் டைம். ஸோ அதனால இப்போ அவசரத்துக்கு வேணுங்கிறவங்க அவங்க வாங்கித்தாகணுங்கிறவங்க வாங்கிக்க வேண்டியதுதான். நம்ம இன்னொரு டாப்பிக்கை மட்டும் விட்டுட்டோம். 1 or 2 மினிட்ஸில் அதை மட்டும் சொல்லிடுறி. இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் கோல்டை அப்படின்னா, இப்போ ஏன்னா நான் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ லெவலில், இன்வெஸ்ட்மெண்ட் லெவலில் ஒரு 5% கோல்டில் வச்சுக்கோங்க, மீதி ஒரு 30% பாண்டில் வச்சுக்கோங்க, ஒரு 50-60% ஈக்விட்டியில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கோல்டு விலை ஏறிக்கிட்டே இருக்குங்கிற நீங்கள் 5-10 வச்சுக்கலாம், 10-15 வச்சுக்கலாம், 10-15-20 வச்சுக்கலாம். பட் மொத்த பணத்தையும் நான் கொண்டே கோல்டில் போட்டு லாபம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா எப்போ வேணாலும் ஏறலாம், எப்போ வேணாலும் இறங்கலாம். கோல்டு ஏற வாய்ப்பு இருக்குது, அதே சமயத்தில் இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய முதலீட்டில் ஒரு போர்ஷனை கோல்டில் வச்சுக்கோங்க. நாட் ஆல் த மணி, நாட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி எல்லா பணத்தையும் கொண்டே கோல்டில் அவசரப்பட்டு எதுவும் போட்டுறாதீங்க. ரொம்ப ஆசையும் பட வேண்டாம், ரொம்ப பேராசை வேணாம், பெருநஷ்டம் ஆகிடும். ஆமாம், கரெக்டு. அதனால் ஒரு போர்ஷனை கோல்டில் வச்சுக்கலாமான்னா தாராளமாக ஒரு போர்ஷனை கோல்டில் முதலீடு செஞ்சுக்கோங்க. ஸோ தட் அது இறங்கினாலும் உங்களை பாதிக்காது, ஏறுனா கொஞ்சம் கிக்கராக இருக்கும். அதுதான். ஸோ அந்த அப்ரோச் மக்கள் எடுத்துக்கிறது. இனி நகை கடைக்காரங்களும் இந்த செய்கூலி சேதாரம் தள்ளுபடி முற்றிலுமாக செய்வதற்கான வழி இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு. அவங்க சேல்ஸ் பண்ணணும்னா பண்ணித்தான் ஆகும். இல்லை இருக்கிற நகைலாம் தூங்கிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க குறைச்சாங்கன்னா கூட அவங்க மார்ஜின் பெருசாக அடிபடாது. ஏன்னா விலை ஏறிடுச்சு இல்லை. ஆமாம், கோல்டு அவங்க நாங்கள் என்ன நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் 10% சேதார நகைன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10% சேதார நகை சவரன் 50,000 ரூபா இருந்துச்சு, 5,000 ரூபா அவங்களுக்கு மார்ஜின். அந்த 5,000 ஓவராலில் இப்போ வந்து 1,00,000 ரூபா ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் 5% ஆக்கினாலும் 50% ரிடக்ஷன் சொன்னாலும் 15% அப்படின்னா 22%. ஒரு சவரன் 1,00,000 ரூபாய் விற்றா 22,000 எக்ஸஸாக வைக்கிறான் இல்லை சார்? கரெக்ட். 22,000 நம்ம எக்ஸஸாக போட்டு ஒரு சவரன் வாங்க வேண்டியது, நகையாக வாங்க வேண்டியது இருக்குல்ல. அவங்க 50% ரிபேட் கொடுத்தாலும் நகைக்கடனுடைய லாபங்கள் அடிபடாது. வேற வழியில் அவங்க குறைச்சி தான் ஆகணும். சேதாரம் செய்கூலி எல்லாத்தையும் குறைச்சி தான் ஆகணும். ஆனால் அதர் கண்ட்ரியில் இல்லை, நம்ம இங்கே இருக்கு நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. மக்கள் புரியாமல் இருக்கிறாங்க. நகை கடைக்காரன் நல்லா கொழுத்துட்டு இருக்கானுங்க. இப்போதான் சார் உண்மை தெரிஞ்சுது.
செய்கூலி சேத அதர் கண்ட்ரியில் இங்கே இது இருக்குன்ட்டு. ஓ, ஆனால் தங்கத்தின் விலை இப்போ குறையுன்னு சொல்ல முடியாது. உடனே குறையிற, அதாவது ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன்ஸ் வரும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அரசாங்கங்கள் வாங்குற வரைக்கும் இது ஏறும்னு தான் எனக்கு தோணுது, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அரசாங்கங்கள் வாங்குறதை நிப்பாட்டினா டெஃபினட்டாக அந்த விலை குறைய வாய்ப்பு. அதே மாதிரி ட்ரம்ப்பு தலைமையில ஒரு எவனா ஒருத்தன் அங்கே போராட்டம் நடத்தி அவனை வெளியே தெத்தினா குறையும். வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் சரி சார், பார்க்கலாம் சார், பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார்.